வணக்கம். தமிழின் செய்திகள். ராணிப்பேட்டையில் வாட்டர் பாட்டிலில் பெட்ரோல் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் விசாரம் அடுத்த பைபாஸில் இயங்கி வரும் HP பெட்ரோல் பங்கில் அரசு உத்தரவை மீறும் வகையில் வாட்டர் பாட்டிலில் பெட்ரோல் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து அந்த ஊழியர்களிடம் கேட்டபோது தெரிந்த நபர்களுக்கு மட்டும் வழங்குவதாக மலுப்பாக பதிலளித்தார். பெயருக்கு நோட்டீஸ் ஒட்டிவிட்டு அரசு உத்தரவை மீறும் பெட்ரோல் பங்க் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூரில் பாஜக சார்பில் ராணி அஹில்யாபாய் ஹோல்கர் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற ராணி அஹில்யாபாய் ஹோல்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட வானதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ராணி அஹில்யாபாய் ஹோல்கர் 300வது பிறந்த நாள் கடந்த 10 நாட்களாக பாஜக மகளிர் அணி சார்பில் பல்வேறு விதமாக நாடு முழுவதும் கொண்டாடி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மதுரையில் மேயர் முத்துவின் சிலையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாள் பயணமாக மதுரை சென்ற தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேற்று ரோடு ஷோ மேற்கொண்டார். பெருங்குடி, வில்லாபுரம், ஜெய்ஹிந்த்புரம், பழங்கானந்தம், களவாசல் ஆகிய பகுதிகளில் நடைப்பயணமாக சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது ஏராளமான பொதுமக்களும் திமுக உறுப்பினர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் முன்னாள் மேயர் முத்துவின் சிலை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து மதுரை ஊத்தங்குடியில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் 2ஆம் அலகு தாமிரபரணி குடிநீர் திட்டம் பெற்றுத்தந்த நகர்மன்ற தலைவர், மாமன்ற உறுப்பினர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தென்காசி நகர் மக்களின் 25 ஆண்டு கால குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தாமிரபரணி குடிநீர் திட்டம் அலகு 2 பெற்று தந்த தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர் மற்றும் தென்காசி நகர்மன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளுக்கு இந்தியா கூட்டணி சார்பில் பாராட்டு விழா தென்காசி ரயில்வே பீட்டர் ரோட்டில் உள்ள நம்பிராஜன் மஹாலில் வைத்து நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு மதிமுக தென்காசி மாவட்ட அவைத் தலைவர் வெங்கடேஸ்வரன் தலைமை வகித்தார். கோவையில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொகுப்பை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி. கிரியப்பவனார் கலந்து கொண்டு இதனை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று சமுதாயத்தில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து எடுத்துரைக்க வேண்டியது அவசியமாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் SNR அறக்கட்டளையின் நிர்வாக அறைக்காவலர் R. சுந்தர் தலைமை தாங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் குகன் வரவேற்புரை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதல்வர் டெல்லி சென்று தாமிரபரணி வைகை ஆறு சுத்தப்படுத்த வேண்டும் என கேட்கிறார். ஆனால் இவர்களை சாக்கடையை சுத்தப்படுத்திவிட்டு சென்றிருந்தால் நன்றாக இருக்கும் என கருத்து தெரிவித்தார். மேலும் வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது என கூறி வந்த கமல் ஒரு ராஜ்யசபா தொகுதிக்காக வாரிசு அரசியலை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தலைவிரித்தாடுவதாகவும் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் படிப்பில் இடையில் நின்ற மாணவர்களுக்கான தொழிற்கல்வி சேர்க்கை முகாம் நடைபெற்றது. தருவைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி பள்ளி, வேப்பலோடை அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் எட்டயபுரம், தேவநேசம் பாலிடெக்னிக், வேம்பார் கிரேஸ் பாலிடெக்னிக் கல்லூரி, முள்ளக்காடு ஜெயா பாலிடெக்னிக் கல்லூரி, சாய்ராம் சாண்டி தொழிற்பயிற்சி பள்ளி, முத்தையாபுரம் தமிழ் மகளிர் கல்வி நிறுவனம் போன்ற நிறுவனங்களில் இருந்து நேரடி சேர்க்கைக்காக வந்திருந்தனர். தூத்துக்குடி அன்னை ஜுவல்லர்ஸ் மற்றும் அதானி ஃபவுண்டேஷன் ஆதரவில் இந்த முகாம் நடைபெற்றது. முகாம் ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஆண்டன் ரூபன் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் சுமதி மற்றும் சக ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்வில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அமலதாசன் கலந்து கொண்டார்.
கன்னியாகுமரியில் தொடர் மழை காரணமாக முறுக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறு தொழில்களில் முறுக்கு உற்பத்தி மற்றும் விற்பனை மிக முக்கியமாக தொழில்களில் ஒன்றாகும். இத்தொழில் ஏராளமானோர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய தொடர் மழையால் இத்தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் இத்தொழில் ஈடுபட்டு வந்த ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக சேவகர் குமார் தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு வருவாயோ இத்தொழில் மூலம் கிடைக்கும் லாபமோ ஆகும் என கூறினார். திருப்பூர் அருகே அமைந்துள்ள 4 வழி சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொல்லிக்கலிபாளையம் 4 வழி சாலையில் அதிக அளவில் நடைபெறும் சாலை விபத்து. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொல்லிக்கலிபாளையம் திருப்பூரில் இருந்து மதுரை நோக்கி திண்டுக்கல் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அதிக அளவில் வாகன விபத்து நடைபெறுகிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பல் மருத்துவ மாணவ மாணவிகள் சைக்கிள் பேரணி சென்றனர். ஆண்டுதோறும் மே மாதம் 31ஆம் தேதி உலக புகையிலை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை சார்பாக கோவை பந்தயசாலை பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை SNR அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தரம் மற்றும் பந்தயசாலை காவல் நிலைய ஆய்வாளர் கந்தசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் பாதகைகளை ஏந்தி ஊர்வலமாகவும் சைக்கிள்களிலும் சென்றனர். இப்பேரணியின் வாயிலாக புகையிலை பயன்பாட்டின் தீங்குகள் குறித்து முக்கிய கூறுகள் எடுத்துரைக்கப்பட்டது. விழிப்புணர்வு பேரணியில் SNRS அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி CV ராம்குமார் மற்றும் SNRS அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார், ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை முதல்வர் தீபானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தெலுங்கானாவில் SBI ATM மையத்தில் 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தீ வைத்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டம் ஹூசூர் நகர் லிங்கிரி சாலையில் SBI ATM உள்ளது. இங்கு அதிகாலை 2:35 மணிக்கு ஃபார்ச்சுனர் காரில் வந்த கொள்ளை கும்பல் யாரும் நடமாட்டம் இல்லை என்பதை உறுதி செய்து ATMற்குள் நுழைந்து கேஸ் கட்டர் கொண்டு கட் செய்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். பணத்தை திருடிய பிறகு ATMற்கு தீ வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளின் அடிப்படையில் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு பிரச்சாரம் ஹேஷ்டேக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னை உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மெர்க் ஸ்பெஷாலிஸ்ட் பிரைவேட் லிமிடெட் உடன் இணைந்து VS மருத்துவமனை வாய்வழி புற்றுநோய் பாதுகாப்புக்கான 2 நிமிட நடவடிக்கை பிரச்சாரத்தை என்ற ஹேஷ்டேகுடன் தொடங்கியுள்ளன. பிரச்சாரத்தின் தொடக்க விழாவில் இந்தியாவின் மூத்த மருத்துவ புற்றுநோயில் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் S சுப்பிரமணியன், நிறுவனர், தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் உள்ளிட்ட ஏராளமான மருத்துவ ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நாடு தழுவிய பிரச்சாரம் புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிய விரைவான வாய்வழி சுய பரிசோதனைகளை மேற்கொள்ள மக்களை வலியுறுத்துகிறது. மருத்துவமனை காத்திருக்கும் பகுதிகளில் பார்வையாளர்களுக்கு சிவப்பு அல்லது வெள்ளை திட்டுகள், ஆறாத புண்கள், வீக்கம் அல்லது குரல் மாற்றங்கள் கண்டறிய உதவும் வகையில் கண்ணாடிகள் வைக்கப்படும். இதன் செய்தி உணருபார் செயல்பாடு என்பதாகும். பெரம்பூரில் ரேஷ்மா ஃபவுண்டேஷன் சார்பில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர், பார்வையற்றோர், திருநங்கைகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதந்தோறும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. ரேஷ்மா ஃபவுண்டேஷன் முன்னெடுப்பில் ஸ்ரீ பத்மாமணி அறக்கட்டளை ஒருங்கிணைப்பில் தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய காலமாக படுத்த படுக்கையாக வாழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளிகள், முதியோர், பார்வையற்றோர், திருநங்கைகள் மற்றும் மனநல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதந்தோறும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்வு பெரம்பூர் நியூ ஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பெரம்பூர் நியூ ஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்க தலைவர் RM சண்முகநாதன் ஆச்சாரி மற்றும் ரேஷ்மா ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் மணிவண்ணன் மற்றும் ஸ்ரீ பத்மாமணி அறக்கட்டளை நிறுவனர் மோகன் ஆச்சாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். 100 மாணவர்களுக்கு தலா 5000
100 மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாயும், 10 பார்வையற்றவருக்கு தொழில் துவங்க கடலை மிட்டாயும், 25 குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். ராணிப்பேட்டை கற்பகாம்பிகை உடனுறை கபாலீஸ்வரர் ஆலய திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு பஞ்சாயத் RSA திருமண மஹால் அருகில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி ஞானபீடம் 3ஆம் ஆண்டு வருடபூர்த்தி விழா அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பிகை உடனுறை ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. 30ஆம் தேதி பந்தகால் சுபமுகூர்த்தத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து வருடபூர்த்தி, யாக பூஜை, மணமக்கள் நலங்கு உற்சவம், மணமக்கள் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி விஸ்வரூப காளிகாம்பாள் அன்னை ஞானானந்த சுவாமிகள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிவவாத்தியம், மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக வந்த அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பிகை உடனுறை ஸ்ரீ கபாலீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் விழா குழுவினர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி நகர கூட்டுறவு வங்கி செயலாளர் பழனிசாமிக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பழனிசாமி செய்த பணிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை நகர வங்கியாக உயர்த்தியது. வங்கியின் கையிருப்பு தொகையை உயர்த்தி முதலீட்டாளர்கள், கடன் பெறுபவர்கள் உயர்தொகையை பெற அவர் முயற்சி எடுத்ததாக பயனாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஓசூர் அருகே அரசு பள்ளி உள்ளிட்டவைகளும் பட்டியலின சமூக மக்கள் வசித்து வரும் வீடுகள் உட்பட 11 ஏக்கர்கள் பட்டா நிலம் போலி ஆவணங்களை பயன்படுத்தி விற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே ஓட்டனூர் என்னும் கிராமத்தில் 30க்கும் அதிகமான பட்டியலின் வீடுகளும், அரசு பள்ளி, நூலகம், நியாய விலைக்கடை, கோவில்கள், 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், சுகாதார நிலையம் என அரசு அலுவலகங்களும் இயங்கி வருகின்றன. இவை அனைத்தும் பட்டா நிலம் என்கின்ற நிலையில் இதுநாள் வரை இந்த இடத்தை உரிமையாளர்கள் உரிமை கேட்காமல் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள்தான் குடியிருக்கவும் அரசு அலுவலகங்கள் கட்ட அனுமதிக்காத குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு அலுவலகங்கள், குடியிருப்பு வீடுகள் உள்ள சுமார் 11 ஏக்கர்கள் நிலத்தை கடந்த 22ஆம் தேதி விற்பனை செய்து பத்திரப்பதிவு நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கலக்கத்தில் உள்ளனர். இந்த நிலையில் விசிக கிருஷ்ணகிரி மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையிலான விசிகவினர் குடியிருப்பு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அதிகாரிகளிடம் இது குறித்து முறையிட்டனர். வக்பு ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்க தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நவாஸ்கனி இவ்வாறு கூறினார். மேலும் வக்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. விரைவில் உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்றார். 3ஆம் முறை ஆட்சிக்கு வந்த மத்திய அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே சட்டங்களை இயற்றி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு நிறுத்திய கல்வி நிதிகளை எல்லாம் தமிழக அரசு வழங்கி வருவதாக தெரிவித்தார். தருமபுரியில் அஞ்சலை அம்மாள் பிறந்த தினத்தை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உற்சாகமாக கொண்டாடினர். தர்மபுரி 4 ரோடு அண்ணா சிலை முன்பு சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாள் 135வது பிறந்தநாள் விழா தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு மாவட்டம் மகளிர் அணி சார்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது அஞ்சலை அம்மாள் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் தாபா சிவா, கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜயகாந்த், மகளிர் அணி சத்யா, மேற்கு மாவட்ட துணை செயலாளர் வீரமணி, மாவட்ட பொருளாளர் கோபி, கிழக்கு மேற்கு மாவட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முருக பக்தர்கள் மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் வழிகாட்டுதலின்படி மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய பகுதியில் முருக பக்தர்கள் ஆலோசனை கூட்டம் அருணகிரி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட பொருளாளர் பாலாஜி, செங்கல்பட்டு மாவட்ட துணைத் தலைவர் சசிகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் இருந்து பெரும் திரளாக பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும், வாகனம், உணவு ஏற்பாடு செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது.
மேலும் இந்த மாநாட்டில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முருக பக்தர்களின் மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் களம் மாறும் எனவும் இந்து எழுச்சி பெறும் எனவும் இந்த மாநாட்டிற்கு பிறகு திராவிட கழகத்திற்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை எனவும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர், மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய மண்டல தலைவர் யுவராஜ், பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், இந்து முன்னணி நிர்வாகிகளின் மாவட்ட ஒன்றிய மண்டல தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் கிளை நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அம்மா பேரவை சார்பில் அதிமுக சாதனை விளக்கு துண்டு பிரசுரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றிய கருக்குப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் உள்ளிட்ட ஏராளமானோர் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் கோடை விழாவில் முக்கிய நிகழ்வான படகு போட்டி வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் இந்த ஆண்டு கோடை விழா 62வது மலர் கண்காட்சியுடன் கடந்த 24ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. தினம்தோறும் காலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடந்து வரக்கூடிய நிலையில் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய படகு போட்டி மற்றும் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. பலத்த மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இந்த படகு போட்டி இன்று நடைபெற்றது. நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வை ஏராளமான சுற்றுப்பயணிகள் கண்டுகளித்தனர். 4 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பாக ஏராளமான பரிசு வழங்கப்பட்டன. மேலும் கோலாகலமாக நடைபெற்ற கோடை விழா நாளையுடன் நிறைவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை அருகே ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி கீழத்தெரு ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. மதகுப்பட்டியில் இருந்து ஓக்கூர் வரை நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 14 மாட்டு வண்டிகளும், சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் 27 வண்டிகளும் பங்கேற்றன. பெரிய மாட்டு பிரிவுக்கு 8 கிலோமீட்டர் தொலைவும், சிறிய மாட்டு பிரிவுக்கு 6 கிலோமீட்டர் தொலைவும் எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை ஏராளமான பொதுமக்கள் சாலையில் இருபுறங்களில் திரண்டு இருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர். இதில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜெயங்கொண்டத்தில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி மறுத்ததால் தகராறில் ஈடுபட்ட அக்கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அதிகமானோர் போலீசார் கைது செய்தனர். பாமகவில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையே உட்கட்சி பூசல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் 16 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 4 மாவட்ட தலைவர்களை மாற்றிய புதிய பொறுப்பாளர்களை நியமித்து டாக்டர் ராமதாஸ் உத்தரவுகளை வழங்கினார். இந்த நிலையில் புதிதாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட காடுவெட்டி ரவி தலைமையில் ஜெயங்கொண்டத்தில் பொதுக்கூட்டம் குழு நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவிற்கு அன்புமணியை நியமிக்கப்பட்ட இந்த பொதுக்கூட்டத்தில் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட பாமகவினர் செல்ல முயன்றுள்ளனர். இப்போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தகராறில் ஈடுபட்ட பாமகவினர் 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கின் முதல் போக சாகுபடிக்காக 200 கன அடி வீதம் தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் முதல் பழனி செட்டிப்பட்டி வரையிலான கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள 14,707 ஏக்கர் இருபோக நிலங்கள் முல்லை பெரியாறு அணையின் மூலம் நேரடி பாசன வசதி பெறுகிறது. இப்பகுதிகளின் முதல் போக பாசனத்திற்காக முல்லை பெரியாற்றிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியதால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயரத் தொடங்கியது. இதனிடையே விவசாயிகள் தொடர் கோரிக்கை காரணமாக இன்று முதல் போக சாகுபடிக்காக முல்லை பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுவிட்டது. 120 நாட்களுக்கு நீர் திறக்க விடப்படும் எனவும் இது நீர் இருப்பை பொறுத்தது எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
தேனி மாவட்ட மக்களின் குடிநீருக்காக திறக்கப்படும் 100 கன அடி நீருடன் சேர்த்து சாகுபடிக்காக 200 கன அடி நீர் எனாக மொத்தம் 300 கன அடி நீரை தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பம் பள்ளத்தாக்கு பாசன விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். கன்னியாகுமரியில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உலகிலுள்ள சுற்றுலா தலங்களில் மிக முக்கிய சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருவது குமரி சுற்றுலா தலமாகும். இங்கு கடலில் சூரிய உதயம் மற்றும் மறையும் காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுப்பார்கள். அதேபோல் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி கூண்டு பாலத்தை சுற்றுலா படகில் சென்று நேரில் கண்டு ரசிப்பதற்காகவும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள். இந்நிலையில் தமிழ்நாட்டில் நாளை பள்ளிகள் திறப்பதையொட்டி குமரியில் கோடை விடுமுறையின் சீசன் இன்றுடன் முடிவடைவதாலும் அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் குமரிக்கு அதிக அளவில் வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் கடல் அலைகளோடு விளையாடியும் கடலில் குளித்தும் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். அதேபோல் சன்ரைஸ் பாயிண்ட், திரிவேணி சங்கமம், பகவதி அம்மன் கோவில் கிழக்கு வாசல் போன்ற பகுதிகளில் பல மணி நேரம் காத்திருந்து கடலின் சூரிய உதயத்தை கண்டு பரவசமடைந்தார்கள். இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகரில் பம்ப் ஆபரேட்டர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆவுடையாபுரம் பகுதியில் வசித்து வருபவர் கருணாகரன். இவருக்கு திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் உள்ளனர். கருணாகரன் பம்ப் ஆபரேட்டராக பணிபுரியும் அதே ஊராட்சி செயலாளராக கடம்பங்குளம் பகுதியைச் சார்ந்த கணேஷ் பாண்டி என்பவர் பணிபுரிகிறார். இந்த நிலையில் தொடர்ந்து பம்ப் ஆபரேட்டருக்கான கருணாகரனுக்கு வழக்கத்திற்கு மாறாக அதிக பணி சுமை வழங்கி வருவதாகவும் அவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் கருணாகரன் கடிதம் ஒன்றை எழுதிவிட்டு நேற்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற வச்சிரக்காரப்பட்டி காவல் நிலைய காவல்துறையினர் இறந்த கருணாகரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கருணாகரன் எழுதிய கடிதத்தை கைப்பற்றியுள்ள காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயர் அதிகாரியின் துன்புறுத்தல் தாங்க முடியாமல் பம்ப் ஆபரேட்டர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் விருதுநகர் அருகே ஆவுடையாபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாகவி பாரதி கலை இலக்கிய மன்றம் சார்பாக முப்பெரும் விழாவில் மேலவளம்பேட்டை பகுதியை சார்ந்த சிறந்த சமூக சேவகர் சரவணன் அவர்களுக்கு மனிதநேய மாமணி விருது வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் மகாகவி பாரதி கலை இலக்கிய மன்ற சார்பாக பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பல்வேறு சமூக பணிகள் ஆற்றியமைக்காக பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலவளம்பேட்டை சேர்ந்த இருசக்கர வாகன பழுது நீக்கும் நல சங்கத்தின் தலைவர் சரவணன் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் வழங்கினார். மேலும் பல்வேறு சமூக பணிகளை செய்ய ஊக்குவிக்கும் விதமாக மகாகவி பாரதி கலை இலக்கிய மன்ற சார்பாக தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சாதனையாளர்களுக்கு விருந்து வழங்கும் விழாவும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் அருள்மிகு விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் லிங்க பிரதிஷ்டை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டிகானாம்பள்ளி தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு துர்க்கையம்மன் ஆலயத்தினை புதுப்பித்து புதியதாக அருள்மிகு விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி லிங்க பிரதிஷ்டை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள மாரியம்மன் இத்திருக்கோயிலில் இருந்து சிவபக்தர்கள் சிவபம்பை உடுக்கைகளுடன் அம்மையப்பர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நந்திதேவர் மற்றும் காசி விஸ்வநாத லிங்க பிரதிஷ்டை நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற வேள்வி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட தீர்த்த குடங்கள் திருக்கோயிலை சுற்றி கொண்டு வரப்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் லிங்க சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அனகாபுத்தூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமை மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் நூலகம் அருகில் தனியார் மருத்துவமனையுடன் இணைந்து இலவச பொது மற்றும் கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சர்க்கரை நோய் பரிசோதனை, இரத்த அழுத்தம், கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டது.
இம்முகாமில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இதில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாள் விழாவை தவாகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். தூத்துக்குடி மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் STR சாமுவேல்ராஜ் தலைமையில் கொள்கை தலைவர்களுக்குள் ஒருவரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்களின் 135வது பிறந்த நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு மத்திய மாவட்ட கழக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அஞ்சலை அம்மாள் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து உறுதிமொழி ஏற்று அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோல்டன் கிஷோர் அண்டோ மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் அனைவரும் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தவேகா சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவியருக்கு கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் தாபா சிவா, விஜயகாந்த், பாப்பாரப்பட்டி பேரூராட்சி நகர செயலாளர் ரமேஷ் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ், விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் துணை செயலாளர் வீரமணி, மாவட்ட மகளிர் அணி தலைவர் சத்யா, விவசாய அணி மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விரைவில் உடல் நலம் பெற வேண்டும் என அக்கட்சியினர் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சு. குணசேகரன் உடல்நலக் குறைவால் மருத்துவ சிகிச்சையில் உள்ளார். அவர் விரைவில் பூரண நலம் பெற்று முழு உடல் ஆரோக்கியத்துடன் வீடு திரும்ப வேண்டி திருப்பூரில் உள்ள திருக்கோவில்களில், பள்ளிவாசல்கள், தேவாலயங்களில் சிறப்பு அபிஷேக பூஜை, சிறப்பு வழிபாடு மற்றும் கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். மேலும் நேற்று மாலை திருப்பூர் அருள்மிகு வீரராக பெருமாள் திருக்கோவிலில் அமர்ந்து அருள் பாலித்து வருகின்ற ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜை மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே சமூக சேவகர் அஞ்சலை அம்மாள் பிறந்தநாள் தவேகாவினர் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தூத்துக்குடி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்னை விஜி சரவணன் தலைமையில் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏரல் பகுதியில் அமைந்துள்ள தூத்துக்குடி மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் அஞ்சலை அம்மாளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதன் பின்னர் ஏரல் சந்திரா தியேட்டர் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் புளியங்குளம் கருப்பி விஜயமுத்து, மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் மணிகண்டன் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் நடைபயிற்சி மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சிறுவர் பூங்கா அருகே பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் சார்பில் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் நடைபயிற்சிகளின் நடைப்பயணத்தை இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடைபயிற்சி மேற்கொள்வதன் நன்மைகள் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் மாணவ மாணவியர்களிடம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆட்சியர் அலுவலக சிறுவர் பூங்கா அருகே நடைபெற்ற நடைபயிற்சியில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக சிறுவர் பூங்கா அருகில் தொடங்கி விளையாட்டு மைதானம் வழியாக மாவட்ட ஆட்சியினரின் முகாம் அலுவலகம் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக சுற்றுப்பாதையை அடைந்தது. நடைபயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு 2 இடங்களில் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவிற்கான பரிசோதனை செய்யப்பட்டது. பாஜக சார்பில் சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் விதமாக தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள பூட்டுத்தாக்கு ஆஞ்சநேயர் கோயில் அருகில் பல்கம் தாக்குதல் எதிரொலியாக மத்திய அரசு மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜக சார்பில் தேசிய பேரணி நடைபெற்றது. பாஜக மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை திரங்கா யாத்திரையாக பொறுப்பாளர் துவங்கி வைத்தார். தேசிய கொடியை ஏந்திய பேரணியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், பல்வேறு அமைப்பினர், முன்னாள் இராணுவ வீரர்கள் என கலந்து கொண்டார்கள். இந்த பேரணி பூட்டுத்தாக்கலில் துவங்கி ரத்னகிரி கோவிலில் எதிரே முடிவுற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.